ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிட் யூ நோ சீரீஸில் வந்து 10th சயின்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக 10th சயின்ஸில் இருக்கிற எல்லா யூனிட்டுமே வந்து இதில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். என்னென்னா, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். ஸோ அடுத்து லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? அதாவது லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. இதுவரையில் 29 கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. அடுத்து பார்த்தோம்னா, யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ஸ் ஃப்ளண்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ரெத் கண்டறிந்தார். யுரேனஸ் கோள் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ஸ் ஃப்ளண்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ரெத் கண்டறிந்தார். ஓகேவா? ஸோ அடுத்து இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டதாகும். ஓகேவா? அதாவது இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டதாகும். அதுக்கடுத்து மெதுவாக பேசும் படம். மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் படம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்திரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? அதாவது மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் படம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்திரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் ஒலியானது எதிர்ப்புறம் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவான பகுதிகளில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பு இதற்கு காரணமாகும். ஸோ அடுத்து எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். அதாவது அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். அதாவது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றலாகும். ஒரு வோல்ட் அப்படின்னா 1.602 × 10⁻⁻19 ஜூல். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் = 10⁻⁶ எலக்ட்ரான் வோல்ட் மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்கிறாங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கோல்கொண்டா கோட்டை, ஹைதராபாத், தெலுங்கானா. கோல்கொண்டா கோட்டையில் உள்ள கைதட்டு மறையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் உள்ளன. கோல்கொண்டா கோட்டை வந்து எங்கே இருக்குன்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சிறியதாகவே காணப்படும். எனவே இந்த அறையின் குறிப்பிட்ட பகுதியில் எழுப்பப்படும் ஒளியானது அழுத்தப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு பின் தேவையான அளவு பெருக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கேட்கிறது. ஸோ அடுத்து இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 220/230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 220/230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 110/120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. ஸோ வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வந்து எவ்வளோ மின்னழுத்தம். நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும். இதன் மதிப்பு 1.5 × 10⁻⁻6 ஓம்.
எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும். இதன் மதிப்பு 1.5 × 10⁻⁶ ஓம் ஆகும். எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. அடுத்து குதிரைத்திறன். குதிரைத்திறன் என்பது FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட் ஆகும். அடுத்து லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதை அணுக்கரு இணைவு எனப்படும். லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதை அணுக்கரு இணைவு எனப்படும். இதில் உள்ள 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றலால் இந்த விலக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது. அதாவது அதோட ரேஞ்சஸ் பார்த்துக்கோங்க, 10⁻⁷ முதல் 10⁻⁹ கெல்வின் என்ற அளவில் மட்டுமே. ஓகேவா? ஸோ அடுத்து ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில் 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். நமது பூமியின் வயது என்னவென்று தெரியுமா? தோராயமாக 4.54 × 10⁻⁹ ஆண்டுகள், அதாவது 45,40,00,000 ஆண்டுகள். இது எக்ஸாக்டாக நம்பரில் ஒரு தோராயமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. இப்போ டோசிமீட்டர் எங்கெங்கே யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒப்பு அணுநிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணுநிறை என்று பெயர். ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை 1 கிலோ, கார்பனின் கிராம் அணுநிறை 12 கிலோ. அடுத்து நைட்ரஜனின் கிராம் அணுநிறை 14 கிலோ, ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை 16 கிலோ. ஓகேவா? அடுத்து ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம், CO2வின் கிராம் மூலக்கூறு நிறை 44 கிராம், NH3இன் கிராம் மூலக்கூறு நிறை 17 கிராம், HClஇன் கிராம் மூலக்கூறு நிறை 36.5 கிராம். அடுத்து சுவற்றில் வெள்ளையடிக்க நீற்று சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவர்களில் படுகிறது. வெள்ளையடித்த 2-3 தினங்களில் கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை தருகிறது. சுண்ணாம்பு கல்லின் மார்பில் வேதி வாய்ப்பாடு CaCO3. ஓகேவா? ஸோ அதோட வாய்ப்பாடு கொடுத்துருவாங்க பாருங்க. நீற்று சுண்ணாம்பு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிஞ்சுன்னா கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் நீர். ஓகேவா? ஸோ அடுத்து அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டுப்போகிறது. குளிர்சாதன பெட்டிகள் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும். வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் வேகமும் குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டுப்போகிறது. குளிர்சாதன பெட்டிகள் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும். வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் வேகமும் குறைவாக இருக்கும். ஸோ அடுத்து காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு நீரில் சேர்க்கப்பட்டு ஒரு பாட்டிலில் வைக்கப்பட்டுள்ளது. வாயு வெளியேறா வண்ணம் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பாட்டிலில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் கார்பானிக் அமிலம் சொல்கிறாங்க. வாயு நிலை கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் ஒன்றுடன் ஒன்று சமநிலையில் உள்ளன. நீங்கள் பாட்டிலை திறந்தவுடன் வாயுநிலை கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. எனவே கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறும் பொருட்டு கரையா நிலைக்கு மீண்டும் திரும்புகிறது. எனவே தான் நீ பாட்டிலை திறந்து நீண்ட நேரம் வைக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அனைத்தும் வெளியேறி CO2 இல்லாத திரவமாக மாறுகிறது.
அடுத்து ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி ஆகும். ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி ஆகும். பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நொதியானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நொதிகளின் மூலமாக சிக்கலான கரிமச் சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவதே நொதித்தல் எனப்படும். ஸோ நொதித்தலுக்கு எக்ஸாம்பிள் பால் தயிராக மாறுதல். சாதாரண கோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது. இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது. எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது. அடுத்து ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. அடுத்து குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது. வாலிட இழப்பால் இம்முயலின் எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனது இதற்கு காரணம். மார்ச் 2003 கொலம்பியா வடிநில குள்ளமுயல் அழியும் நிலையிலுள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா வடிநில குள்ளமுயல் அழியும் நிலையிலுள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது. எந்த என 2003. பாலூட்டிகளில் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை ஏன்? பாலூட்டிகளின் ஆர்பிசியில் உட்கரு இல்லாதிருப்பதனால் செல்லானது இருபுறம் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிகளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் அதிகளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாதிருப்பதனால் மெல்லிய இரத்த தந்துகிகளில் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. அடுத்து வில்லியம் ஹார்வி 1628 அவரோட டேட் போட்டிருக்காங்க. நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் ஹார்வி. இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தார். அடுத்து ஹிஸ் 1893 ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார். அதனால் இது ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஹிஸ் கற்றை என்ற நேமுக்கு அவரோட நேம் வச்சுருக்காங்க. ஹிஸ் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார். அதனால் இது ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இயர் பார்த்துக்கோங்க 1893. ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை. நியூரான் என்பது நரம்பு திறனின் செயலகுன்னு சொல்லுவாங்க. மேலும் 10,000க்கு அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. அடுத்து மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் ஆகும். மூளை உறையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று இதற்கு காரணமாகிறது. அடுத்து மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை, கொட்டை ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளது. ஸோ அடுத்து ஃபினைல் அசிட்டிக் அமிலம் மற்றும் இன்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் ஆகியவை இயற்கை ஆக்சிஜன்களாகும். இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இன்டோல் புரோபியோனிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம் மற்றும் 2,4,5-T ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் போன்றவை சில செயற்கை ஆக்சிஜன்களாகும். செயற்கை ஆக்சிஜன்களுக்கும் இயற்கை ஆக்சிஜன்களுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி எனப்படும். தாமஸ் எடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடுகிறார். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களான WH பெய்சில் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909 அறிமுகப்படுத்தினார். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிடின். ஓகேவா? ஸோ ஹார்மோன்னா யார் கண்டறிந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது முதல் ஹார்மோன் என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது. இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக உதவி மற்றும் ஆலோசனைகளை இலவசமாக வழங்கப்படுகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலைகீழான சிவப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
அடுத்து டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன. டீலோமியர்கள் குரோமோசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர்வரிசையாகும். ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போதும் அவை குறுகல் அடைகின்றன. டீலோமியர்கள் மிகவும் குறுகி தங்கள் வேலையை செய்ய முடியாத போது செல்கள் முதுமையடைய காரணமாகின்றன. அடுத்து வாழும் தொல்உயிரி படிவங்கள் லிவிங் ஃபாசில்ஸ். இவை தற்போது உயிருள்ளவை. இவை படிவமாக மாறி முன்னோரை போன்ற தோற்றத்தை ஒத்திருப்பதால் இவற்றை வாழும் உயிர் படிவங்கள் என்கிறோம். எக்ஸாம்பிள் ஜிங்கோ பைலோபா. அடுத்து நாசா 2020 வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்து, செவ்வாயின் மேற்புற புவி அமைப்பை குறித்து, செவ்வாயில் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தும், அவ்வாறு உயிரிகள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறது. ஓகேவா? ஸோ அந்த இயர்வை பார்த்துக்கோங்க, அதோட நேம் என்ன திட்டம்ன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பிளாஸ்மிடு என்பது பாக்டீரிய செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவ 2 இலைகளான டிஎன்ஏ ஆகும். இது குரோமோசோம் டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டது. இது தனிச்சையாக இரட்டைப்படையும் திறனுடையது. ஸோ பாக்டீரியா டிஎன்ஏ எப்படி இருக்கும், பிளாஸ்மிடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. 1985ஆம் ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. அடுத்து WHO அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் இரத்த குளுக்கோஸின் அளவு 140 mg/dL விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு 200 mg/dL விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயாபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் அவசியமானதாகும். ஓகேவா? அடுத்து HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக LDL குறையடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. HDL என்னன்னு பார்த்துக்கோங்க, LDL என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். இவர் சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985இல் இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார்கள். இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் ஆவார். அடுத்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் தற்போது 15 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பக பகுதியாகும். ஓகேவா? ஸோ இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த டேட் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாசலபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்ற சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளார். இவர் பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் எனும் தலைப்பில் நவம்பர் 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு இந்தியாவாகும். 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும். ஸோ அடுத்து உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்திருக்கு. ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை 300 வீடுகள் பயன்படுத்த முடியும். அடுத்து மின்னணு கழிவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியுள்ளது. கணினி பொருட்களிலிருந்து 66%, தொலைத்தொடர்பு சாதனங்களிலிருந்து 12%, மின்னணு சாதனங்களிலிருந்து 5%, உயிரி மருத்துவ சாதனங்களிலிருந்து 7%, ரிமைனிங் பிற சாதனங்கள் உபகரணங்கள்லேருந்து 6% கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதுதான் 10th சயின்ஸில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.